Hello dears, this is MSCOR Physics. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். A sample of HCl gas is placed in a uniform electric field of magnitude 3 × 10⁴ Newton Coulomb inverse 1. The dipole moment of each HCl molecule is 3.4 × 10⁻30 Coulomb meter. Calculate the maximum torque experienced by each HCl molecule. ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நம்ம ஒரு ஹெச்சிஎல் மாலிகுல் நம்ம வைக்கும்போது ப்ளேஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய டார்க், இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டார்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியலாம் எல்லாம் ஓகே, ஆனால் ஏன் இதில் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெச்சிஎல் மாலிகுல்ங்கிறது ஒரு போலார் மாலிகுல். ஓகேங்களா? ஸோ அப்போ போலார் மாலிகுல் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும்ல ப்ளஸ் மைனஸ். ஸோ அதனால தான் இதுக்கு டைபோல் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் வேல்யூஸ்லாம் எழுதிடலாம். என்னென்ன கிவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இ வேல்யூ கொடுத்துருக்காங்க. இ என்ன கொடுத்துருக்காங்க? 3 × 10⁴ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் 1 இ கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டைபோல் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பி கொடுத்துருக்காங்க 3.4 × 10⁻30 கூலும் மீட்டர். ஸோ பி கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டவ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டவுக்கான ஃபார்முலா எழுதிடலாம். டார்க்கோட ஃபார்முலா என்னது? பிஇ சைன் தீட்டா. ஏன் நம்ம சைன் தீட்டா போடுறோம்? ஏன்னா இது ஒரு வெக்டார் ப்ராடக்ட். ஸோ அதனால் டவுக்கு நம்ம வந்து சைன் தீட்டா போடுறோம். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. ஓகே, இந்த சம்மில் வந்து நமக்கு பி கொடுத்துட்டாங்க, இ கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே தீட்டான்னு ஒன்று இருக்குது இல்லையா? இந்த தீட்டா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ அதுக்கு தான் அவங்க தெளிவாக கால்குலேட் த மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த மேக்ஸிமம் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எந்த தீட்டாவுக்கு நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஆல்ரெடி நமக்கு சைன் தீட்டாவில் ரேஞ்சு வேல்யூலாம் தெரியும் இல்லையா? சைன் தீட்டாவில் என்னென்ன வேல்யூ? மேக்ஸிமம் +1, மினிமம் -1 அப்படி தானே? ஸோ அப்போ மேக்ஸிமம் நமக்கு எது கிடைக்கும்? சைன் 90 டிகிரிக்கு தான் நமக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் 90 டிகிரி. ஸோ அப்போது மேக்ஸிமம் வேல்யூ சைன் 90 1ங்கிறதுனால நம்ம பிஇ மட்டும் எடுத்துருக்கோம். இப்போ இந்த டவ் வேல்யூக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3.4 × 10⁻30 × 3 × 10⁴. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கூடியது 10.2 × 10⁻26. டவுக்கான யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர். ஸோ இதுதான் டவுக்கான வேல்யூ 10.2 × 10⁻26 நியூட்டன் மீட்டர். தேங்க்யூ.